வெளிநாடுகள் எல்லாம் நீங்க வீட்டை விட்டு காலடி எடுத்து வச்சு 5 செகண்ட்ல ஏதாவது ஒரு கேமரால உங்களை கேப்சர் பண்ணிடுவாங்க. நம்ம இப்ப கூட அப்படிதான் வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப நம்ம எங்க போனாலும் யார் திருடினாங்க, எங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதுல ஒரு கேமரா இருக்கு. அப்படிதானே போடுறாங்க. நடந்த கொடூர விபத்து. அந்த விபத்துல என்ன நடந்துச்சு? இந்த ஐயா குறுக்குல வந்தாரா? இல்ல லாரி அதுவா போய் மோதிச்சு. பாக்குறாங்கல்ல எப்படி பாக்குறாங்க? அங்கங்க கேமரா ஃபிட் பண்ணிருக்காங்க. சில வெளிநாடுகள்ல எப்படின்னா அந்த அளவுக்கு கேமரா எல்லா திசைகள்ல இந்த தேசத்துல ரொம்ப வளர்ந்தாலும் அப்ராட்ல எல்லாம் நிறைய இடத்துல ஒரு 5 செகண்ட்குள்ள நீங்க வீட்ல இருந்து வெளியில கால் வச்ச உடனே ஏதாகிலும் ஒரு கேமரால என்ன பண்ணிடுவீங்கன்னா கேப்சர் ஆயிடுவீங்க. அங்க நீங்க ஸ்பீடா போனா உடனே ஸ்பீடிங் டிக்கெட் உங்க வீட்டுக்கு வந்துரும். இந்த மாதிரி எல்லா இடத்திலும் ஒரு கண் இருந்து இந்த மனுஷர்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதை விட பெரியதா தேவனுடைய கண்கள் இந்த பூமி முழுசும் ஒரு தேடல்ல ஆண்டு இருக்கிறார். என்னத்தை தேடுறாரு ஆண்டவர் அப்படின்னா தனக்கான ஒரு ஜெனரேஷன், தனக்கான ஒரு கூட்டத்தை கத்த தேடிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேடுகிற அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கடைசி காலத்துல என்கிட்ட ஆண்டு வந்து நான் யங் ஸ்டேஜ்ல வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுது ஆண்டு என்கிட்ட பேசினார். நான் கடைசி காலத்துல ஒரு தலைமுறையை எழுப்ப போகிறேன். அந்த தலைமுறை எதிர்பார்ப்பே இல்லாம எனக்காக என்ன பண்ணுவாங்க? வைராக்கியமான கிரியைகளை செய்வாங்க. சாதாரணமா நடந்து வந்து மரித்தவங்களை உயிரோடு எழ செஞ்சுட்டு அவங்க